ஓம் சக்தி. திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர் கிராமத்தை சார்ந்த முருகன் சோபனா தம்பதிகள் திருமணமாகி 9 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க. 9 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடன் தவ வாழ்க்கைக்கு இந்த அழகான செல்லத்தை பாருங்க. அம்மாவே மகளாக வந்து பிறந்திருக்காங்க. யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு வரத்தை பொக்கிஷத்தை அவங்க குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப 9 வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனம் இறங்கி வரம் கொடுத்திருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் நிறைய தவளை போனோம், செட் ஆகல. சித்தங்க வர சொன்னாங்க சொல்லி போனோடனே 2 மாசத்துல 2வது மாசமே தும்பப்பள்ளி சாப்பிட்டு 2வது மாசமே கருத்தங்கிட்ட மருத்துவம் கைவிட்டுருச்சு. அம்மா உங்களை கைவிடாம உங்க வேண்டுதலுக்கு செவிசாய்த்து 2வது மாதமே வரம் கொடுத்திருக்காங்க. அடுத்த கருவையும் உடனாக தக்க வச்சு ஆண் வாரிசு அவங்க குடும்பத்துக்கு வரமாக தருவாங்க. நம்ம வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க. கருத்தங்கனவன அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? வந்து போனோம். அந்த தருணம் எப்படி இருந்தது? ஏன்னா 9 வருஷ காலமா இதுக்காக தான் ஏங்கிட்டு இருந்தீங்க. மாசம் வந்து போயிருந்தா வந்து போறத பத்தி நான் பேசல. 9 வருஷம் ஏங்கிட்டு இருந்த ஏக்கத்துக்கு கருத்தங்கனவனே அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? நீங்க சொல்லுங்கம்மா. என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சதும் வரும். அங்கே அளவுதான் வந்து ஆனந்த கண்ணீர் தான் வந்தது. கரு தங்கிடுச்சுன்னு கேள்விப்பட்டவனே. இங்கேயும் வாய் திறந்து சொல்ல வார்த்தைகள் இல்ல, வாயடைச்சு போற அளவுக்கு அம்மா உங்களுக்கு வரத்தை அள்ளி கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடிகள் அத்தனை பேர்த்துக்கும் நம்ம சேலத்து மகமாய் இல்லன்னு சொல்லாம மழலை செல்வத்தை அள்ளி கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி.